ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேலை ஆராதனையிலும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புதிய அந்தவர்கள் இயேசு நாமத்திலே வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த காலை வேளையிலே ஆராதனையிலே கர்த்தர் என்ன பேசுவார் என்று விருப்பத்தோடும் வாஞ்சையோடும் வந்திருக்கிற தேவனுடைய ஜனங்கள், இந்த நாளிலே வாழ்க்கையின் உயர்விற்கு காரணம் உலகத்தில் கேட்டால் படிப்பை சொல்லுவாங்க, அடுத்த உத்தியோகத்தை சொல்லுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிற ஜனங்கள் படிப்பு இருந்தால் உத்தியோகம் நிச்சயிக்கப்படும் சொல்லுவாங்க. ஆனால் படிப்பு இருந்தும் உத்தியோகத்தை பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் சிலர் இருப்பாங்க. சில பேர் உத்தியோகம் நன்றாக இருக்கும், குடும்பம் சரி இருக்காது. குடும்பம் சரியாக இருக்கும், வருமானம் இருக்காது. ஏதாவது ஒன்று ஏற்றத்தாழ்வு இருக்கும், அதை சரி செய்து கொள்ளால் நலமாய் இருக்க நினைப்பார்கள். ஆனால் ஒன்றும் கைகூடி வராது. ஆனால் ராஜ்யம், தேவ ராஜ்யம் என்று சொல்லி வருகிற பொழுது எல்லாமே செவையாய் இருக்கும். ராஜ்யத்தின் புத்தருடைய வாழ்க்கையில் எல்லாமே செவையாய் இருக்கும், இருக்க வேண்டும். விசுவாசிகளுக்கும் ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், சிந்தை ராஜ்யத்துக்குரிய சிந்தையாக இருக்க வேண்டும். ஒரே மனிதர்கள் தான், ஒரே உலக உரிமையிலே வாழுகிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்து வாழ்கிற ஜனங்கள், அதாவது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை அறிந்திருக்கிற பொழுது, ஒரு நாட்டிலே போய் வேலை செய்கிறவர்களுக்கும் நம்ம நாட்டிலேருந்து போய் வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்களுக்கும் அதே நாட்டினுடைய பிரஜைகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். வெளிநாட்டில், இந்தியாவில் அது புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். வெளிநாடுகளில் இருக்கிற ஜனங்கள், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிற ஜனங்கள், அந்த நாட்டிலே இருக்கிற அந்த குடிவாசிகள், குடியுரிமை பெற்றவர்களுக்கும் இங்கிருந்து போய் பஞ்சம் பழைக்க போனவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை போலத்தான் விசுவாசிகளுக்கும் ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது என்ன புதிதா? ராஜ்யத்தின் புத்திரர்கள், ராஜ்ய சிந்தை உடையவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதிலிருந்து வந்தது தான் மற்ற காரியங்கள் எல்லாம். ஆனால் ராஜ்யத்தினுடைய சிந்தை அற்றவர்களாக இருக்கிற பொழுது எப்படி அது ராஜ்யத்தின் சிந்தை அற்றவர்களாக ஒரு மனுஷன் காணப்பட முடியும் என்றால், ராஜ்யத்தை குறித்த அறிவு இருக்காது. ஞானஸ்தானம் தெரியும், பரிசுத்தாய் தெரியும், அந்நியபாஷை தீர்க்கதரிசனம் வரைப்பார்கள். ஆனால் இது எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு மனிதனை, ஒரு விசுவாசியை சபைக்கு என்று சொல்லுவாங்க. நான் ஊழியம் செய்கிறது சபையில் ஆத்மா சேரணும், நல்லது, சந்தோஷம். ஆனால் ராஜ்யத்திலே அது காணப்பட வேண்டும். ராஜ்யத்தில் நீ நினைத்தருள்வீரா கேட்கிறாங்க இல்லையா? ராஜ்யம் வருகிற, அதுதான் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் சபை பரிசுத்தப்படுத்தப்படுது. ஆனால் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் அறியாமல், ராஜ்யம் என்ன விரும்புகிறது என்று அறியாமல் உங்களாலும் என்னாலும் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் சபையினுடைய காரியத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் சபை அங்கத்தினராகிறார்கள். பரிசுத்தாய் பெறுகிற பொழுது பெந்தகோஸ்தே சபையின் அங்கத்தினராகவே காணப்படுகிறார்கள் என்ற ஒரு நாகரிகம் இன்று காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இது ராஜ்யம் எதிர்பார்க்கிற காரியம். சரி, ராஜ்யம் எதிர்பார்க்கிற காரியம் இது மட்டும் தானா என்று கேட்டால் இல்லை, இதற்கு மேலும் சில காரியங்கள் அவ்வப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு காரியத்திலும் ராஜ்யம் எதிர்பார்க்கிறதை ஒரு மனுஷன் அறிந்து கொண்டால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால், பல கஷ்டங்களுக்கு விலகி நீங்கள் காணப்படுவீர்கள். பண கஷ்டம் மட்டும் சொல்ல, மன கஷ்டம் மட்டும் சொல்ல, பல சங்கடங்களுக்கு நீங்களாக்கி நம்முடைய வாழ்க்கை, சரீர பிரகாரம் வாழ்க்கை நல்லா இருக்கும். சில சமயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரீர பிரகாரமான வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறது ரெண்டுமே சரிசமமாய் காணப்பட்டு கொண்டிருக்கும். ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் உங்களுக்கு ஒரு குறைவும் ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனிடத்தில் அன்பு பொருளுக்கு சகல் நன்மைக்கே தான் நடைபெறுகிறது. இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தாலும், அதாவது எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்தாலும், ஆனால் இந்த கோட்பாடுகளை நீங்கள் அறிகிற பொழுது, இந்த சத்தியத்தை அறிகிற பொழுதே உங்களுக்கு செய்தி முடிவதற்கு முன்பாகவே, இதை கேட்டு முடிப்பதற்கு முன்பாகவே சூழ்நிலைகள் மாறுகிறதை நீங்கள் உணரப்போக தான் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். ராஜ்யம் பிரசங்கம் கேட்கிறது நல்லது, இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ராஜ்யத்தின் சத்தியங்களை நீங்கள் கேட்கிற பொழுது உடனுக்குடன் காரியங்கள் மாற்றி அமைக்கப்படும்.
இதுதான் புவியின் ஈர்ப்பு சக்தி சொல்லுவாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன். எப்படி இங்கிருந்து அங்கெல்லாம் நடக்கிறது? நீங்கள் ஆராதனை முடிந்து போகிற பொழுது உங்களிலே மாறுதலை காண்பீர்கள். இதைத்தான் ஆண்டவர் அற்புத அதிசயம் செய்து காட்டினார். அவரை தேடி வந்தவர்கள்லாம் திரும்பி போகலே புது சங்கவீனம் உடையவர்களாக வந்தவர்கள்லாம் சுத்தமாக்கப்பட்டவர்களாக சுகப்படுத்தப்பட்டவர்களாக அற்புத சாட்சியை போனார்கள். சூழ்நிலைகள் மாறினது. அதுதான் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் செய்கிற காரியம். எத்தனை பேரை கர்த்தர் தொட்டார் என்று கேட்டால் விரவிட்டு எண்ணிவிடலாம். ஆனால் சுகத்தை பெற்றவர்கள் பலர். யார் தொட்டார்கள் என்றே தெரியாமலே சுகம் பரவுகிறது. ஏது? ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை அவர் பிரசங்கிக்கிறார், அதை ஜனங்கள் காதுகளில் கேட்கிறார்கள். அற்புதங்கள் உடனுக்குடன் நடக்கிறது. இந்த வாழ்க்கையிலே வேதனை இல்லாமல் இருப்பதற்கு உரிய வார்த்தையோடு இன்று உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். ஆனால் இதை செய்தால் வேதனை இருக்காது. இதற்கு கவனம் செலுத்த தவறுகிற பொழுது, எச்சரிப்பை நாம் அசட்டை பண்ணுகிற பொழுது, வாழ்க்கை 1000 தீர்க்கதரிசிகள் வந்து ஜெபித்தாலும், 1000 அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசல் வந்து உங்களுக்கு ஊழியம் பண்ணினாலும் அது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கும், கேளிக்கையாகவும் காணப்பட்டுவிடும் என்று நாம் பார்க்க போகிறோம். 6 நிமிஷம் உங்களுக்கு ஒரு முகவுரை கொடுத்துருக்கு. ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம். ராஜ்யத்தின் கோட்பாடுகள் தான். ராஜ்யம் விரும்பாத காரியம் நம்மிடத்தில் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆனால் வாய் இருக்குது பார்த்தீங்களா? வாயை கற்று விரும்பலன்னு சொல்ல, வாயினால நிறைய ஜனங்கள் பிழைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையே வாய் தான். என்னை பார்க்கறது போது வாய் இல்லைன்னா அவ்வளோதான் ஏன் நீங்கள்லாம் அப்படின்றது போல இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் வாய் இப்படியும் கிரியை செய்யும், அப்படியும் கிரியை செய்யும். ஒரு சாதாரண மனுஷர்லாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனதுக்கு காரணம் இந்த வாய் தான். பெரிய பேச்சாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய ஒரு புலமை பெற்றவர்களாக, பெரிய ஒரு கல்விமானாக இருக்கணும், பெரிய ஒரு புத்திமானாக இருக்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. வாயை எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கு. வாய் ஒரே ஒரு வார்த்தை ஜனங்களை வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். ஒரு வார்த்தை. மன்னிப்பு என்பதே கிடையாது. மன்னிப்பை குறித்து போதிக்கலாம், மன்னிக்கணும்னு சொல்லலாம். அந்த சூழ்நிலையாகப்பட்டது அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு எனக்கும் மன்னிப்பே கொடுக்காது, மன்னிப்பு கிடைக்காது. சூழ்நிலை மாறிடும். ஐயா மன்னிச்சுக்கோங்க, டூ லேட், மனம் கசந்துருச்சு. ஒரு வார்த்தை அடிக்கடி ஒரே வார்த்தை சொல்லி கொண்டா எனக்கு கசக்குதுன்னா போ சொல்கிறது இல்லையா? அடிக்கடி என்னை சொல்லி என்னை வந்து சிரமப்படுத்தியாச்சு, எனக்கு சீனாயிடுச்சு, போ. அது அப்படி முடியும் அந்த வார்த்தைக்கு. ஆனால் சிலருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கை திருப்பி போட்டு, நம்முடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையை திருப்பி போட்டு, நம்முடைய வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை அமைக்கிறது. யாரோட வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஒருத்தர் சபிக்கிறதுனால அந்த காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பலிக்காது என்று வேதம் சொல்லுது. ஒருவனுடைய வார்த்தையும் உங்களை சேதப்படுத்தாது. மனதில் வைத்துக்கொள்ளுங்க ஆழமாக. இந்த மனுஷன் என்னை இப்படி சபிச்சிட்டான், இந்த மனுஷன் இந்த மாதிரி சொல்லிட்டான், அது காரணம் இருந்துச்சுன்னா உண்மையிலே பலிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு. ஆனால் நான் சொல்லுகிறது, மனுஷ வார்த்தை காட்டிலும் என் தனிப்பட்ட மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு அதிகமான பலன், அதிகமான வல்லமை உண்டு. உங்கள் வார்த்தைக்கே, தேவ வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை அதெல்லாம் நான் சொல்ல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வீட்டில் பேசுகிற வார்த்தை முடிஞ்சு. வீட்டில் 4 சோத்துக்குள் கணவன் மனைவி பிள்ளைகள் எத்தனை பேர் இருப்பாங்க வீட்டில்? 4 பேர், அதிகபட்சம் 5 பேர். பெரியவங்கள் இருந்தால், இல்லை 3 பிள்ளை இருந்துச்சுன்னா 6 பேர் பெரியவங்களோட சேர்த்து, 2ல் 1 இருந்துச்சுனாலும் போதும். இல்லை யாருமே இல்லை, கணவன் மனைவி மட்டுமே இருக்கிற வீடாக இருந்தால் கூட சரி, உங்கள் வீட்டில் ஒலிக்கிற வார்த்தை, உங்கள் வீட்டில் இரு தரத்தார் பேசிக்கொள்கிற வார்த்தை பெரிய பெரிய விளைவுகளை கொண்டு வந்து விட்டுவிடும். உறவின் முறையில் பேசுகிற வார்த்தை பெரிய பெரிய விளைவுகளை கொண்டு வந்து விட்டுவிடும். உங்களுக்கு அதுடைய விஷயம் எந்த அளவுக்கு புரிகிறேன்னு தெரியவில்லை. இந்த 26வது ஆண்டில் அநேக குடும்பங்கள் பிரியும். ஊழியக்காரனுடைய குடும்பமும் கேள்விக்குறியாக இருக்கும். விசுவாசியுடைய குடும்பங்களும் உடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். ராஜ்யம்
கேட்ட அங்கீகாரத்தை கொடுக்குமே ஒழிய இதை செய்துவிட்டு நீங்கள் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்கு செவி சாய்க்காமல் புறமுதுக காட்டுகிற பொழுது குடும்ப ஜபம் கை கொடுக்காது. நல்ல புத்துக்களை, குடும்ப ஜபம் கை கொடுக்காது. குடும்ப ஜபம் நடக்கும், அது மட்டும் என்னென்னமோ பேசி கொண்டிருப்பீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆதியாம் புஸ்தகம் 21:9. ஆதியாம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 9வது வசனம். ஏன் இதெல்லாம் இப்படி நான் அடிக்கடி எடுத்து சொல்லுகிறேன் என்றால், குடும்பம் அமைகிறது கர்த்தருடைய கிருபை. ஆனால் அமைந்த குடும்பத்தை காத்து கொள்ளுகிறது மனுஷன் மீது விழுந்த கடமை. உங்கள் ஜபம் காப்பாற்றாது, நான் சொல்கிறேன், எழுதி வைத்து கொள்ளுங்க. ஏன் ஜபம் காப்பாற்றாது? ஆமாம், ஜபத்திற்கு அடுத்தது என்ன செய்யணும்? கிரியையிலே காட்ட வேண்டும். செய்கையிலே வல்லவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். என்ன? உங்கள் கிரியைகள் உங்கள் குடும்பத்தில் காணப்பட வேண்டும். அந்த கிரியையிலே ஒன்று தான் வாயின் வார்த்தைகள். இதனால்தான் சொல்லுகிறது, ஜெபிக்கிற குடும்பங்கள் சோதனைக்குட்படுகிறதும் அல்லது அதனுடைய வாழ்க்கையில் சுபீட்சம் மட்டும் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஜெபிக்கிறதுக்கு ஏன் பிரச்சனை வருகிறது என்று கேட்டால், வாயின் வார்த்தைகள் அவர்களுக்கு கட்டுப்பாடு இருக்காது. கெட்ட வார்த்தை கூட நான் சொல்லலை, கெட்ட வார்த்தை தூசிக்கிறாங்களே, தூசின வார்த்தை அதை சொல்லலை, சாதாரணமாக பேசுகிற வார்த்தையே உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டோம். நான் இதை படிக்கிற பொழுது 9வது வசனத்தை படிக்கிற பொழுது, பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு. இந்த பெண்மணி யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆகார் எகிப்து தேசத்தால் தான். நம்ம கிறிஸ்துக்குள்ளே பிறந்த உடனே யார்? தேவனுடைய ஜனங்களாக மாறுகிறோம், தேவ ஜனங்களாக மாறுகிறோம். இதுக்கு முன்னால் நம்முடைய தேசத்தினுடைய பட்டமோ நம்முடைய இனம், மொழி அதெல்லாம் வரக்கூடாது. இங்கு வருகிறது. இன்னும் எகிப்து தேசத்தாலாகவே அவள் வளர்க்கிறா பிள்ளையை. இது ஆன்மீகம், ஆண்டவரை அறிகிறது, இந்த கலாச்சாரம் வேறு, சபை கலாச்சாரம் வேறு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, பல கருத்து வேறுபாடுகள் இந்த இடத்துல வரும். இனம் என்று எடுத்துக்கொண்டோம், எது உயர்ந்தது எது அதெல்லாம் இல்லை. இங்கே விஷயம் என்னென்னா, ராஜ்யம் விரும்பாத காரியம் என்னவென்று கேட்டால், நீங்கள் எகிப்து தேசத்தாலாக இருக்கிறது தான். சபை எகிப்து தேசத்தாலாக இருக்கிறது. ஆனால் இந்த பெண்மணி சிறைப்பட்டு போனான். சிறையிருப்பிலிருந்து பார்வோன் இடத்திலே அடிமையாக வேலைக்காரியாக காணப்பட்டான். காணிக்கையாக இவளுக்கு என்ன செய்யப்படுகிறது? ஆபிரகாமுடைய வாசல் திறக்கப்படுகிறது. சாரால் ஒரு சிறையிருப்புக்குள்ளே போகிற பொழுது ஆபிரகாம் வந்த வெகுமதிகளில் ஆதியாம் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் இவளுக்கு கொடுக்கப்படுகிறது. வெகுமதியாகவே கொடுக்கப்படுகிறது. 12வது அதிகாரத்தில் புறப்பட்டு வந்தவுடனே சாரால் அழகாக இருக்கிறதை பார்த்து தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படி பார்வோன் அவளை கொண்டு போய் விடுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய மகாவாதால் வாதிக்கிற பொழுது அவள் உணர்வு அடைகிறான். அதன் பிறகு எல்லாவற்றையும் சேர்த்து அவளுக்கு கொடுத்து அனுப்புகிறான். ஆபிரகாமை அழைத்து மனைவியும் கொடுத்து விடுகிறான். பொன் வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிற பொழுது வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அதோடு வந்த ஒரு நபர் தான் இந்த ஆகார். ஆகாரனுடைய அறிமுகத்தை சொல்லுகிறேன். நாம் எல்லாருமே சபை என்ன செய்கிறோம்? பிறப்பின்படி அடிமை தான். சபைக்குள்ளே சேர்க்கப்படுகிறோம், கிறிஸ்துவை அறிகிறோம். நாம் என்ன மாறுகிறோம்? சுயாதீனமாய் மாறுகிறோம், தேவனுடைய ஜனமாக மாறுகிறோம். இப்போ ஆபிரகாமுடைய வீட்டின் வாசல் திறக்கப்பட்டது. தேவனுடைய சபையிலே ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சேர்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் சத்தியத்தினாலே சந்திக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் மத்தேயு 4:4 வாசிக்கிற போல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனம் பிழைப்பான் என்ற வசனம் உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது, மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நிலுவைக்கு வருகிறது. இப்படியே வந்து கொண்டிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவி பெறுகிறோம். என இது ஆகார் எங்கே இதெல்லாம் நடக்குது என்று கேட்டால், ஆபிரகாமுடைய வீடு கதவு திறக்கிறது. அந்த எத்தனையோ வேலைக்காரிகள் இருக்கிற வீடு அது. ஆனால் ஆகார் சாராளுக்கு மிக நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடக்கிறார். இப்போ நீங்களும் நானும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலாம், எத்தனையோ பேர் சபைக்கு வரலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குரிய காரியங்களில் நீங்கள் உங்களை ஊற்றி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, கர்த்தருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறுகிறீங்க. உண்மையில்லோன் என்று எண்ணி இந்த புழியத்தை கர்த்தர் இடத்துல கொடுத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். அதுபோல் உங்கள் உண்மைக்கு தக்கதாய், மனுஷன் அல்ல, கர்த்தரே சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் இது ராஜ்யத்துடைய நம்பிக்கை சம்பாதிக்கிறீங்க. அப்போ ராஜ்யம் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கிறது. கர்த்தர் தான் உயர்த்துகிறார். ராஜ்யத்தினுடைய வழியில் இந்த நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உண்மை கிரியை உண்மை 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 உண்மை. யாரானாலும் உண்மையாக இருக்கிறவர்களே நிறைய பழிபாவங்கள் வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒன்றும் அசைக்கப்பட்டு போவதில்லை.
கணவன் மனைவியை திட்டலாம், மனைவி கணவன் திட்டலாம், மாமியாரோட ஜனங்க அந்த மருமகனையும் மருமகளையும் திட்டலாம். அவங்களுக்கு ஒரு சாதகமாக இல்லாத தொழுது என்ன வேணால் பேசலாம். இது தீர்க்கதரிசனம் நான் சொல்லுகிறேன். ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் தடைப்படாது. ஒரு மனுஷன் கடித்து கொள்கிறதுனால நீங்கள் சோர்வு அடையலாம், கஷ்டப்படலாம். அது உங்களுடைய மனநிலையை பொறுத்து, அந்த மன வலிமையை பொறுத்து இருக்கிறது. 2 காது இருக்குது, ஒரு காலில் வாங்கி ஒரு காலில் விட்டுட்டு போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய மனம் அந்த குமுறுதலுக்குள் வர்றதுக்கான காரணம் அந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்கும். என்ன, நான் யாரையாவது ஏதாவது சொல்லியிருக்கிறேன்னா மறைமுகமாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நான் நேரடியாக பழகுற பழக்கமுடையவன், அதனால் நேராக பேசுகிறவன். சொல்லப்படுகிற கருத்து என்னென்னா, இந்த பெண்மணி கொஞ்சம் கூட இந்த எகிப்தினுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வர்றதெல்லாம் சபைக்கு வர்றது பரிசுத்தமாய் பெற்றாச்சு. ஆனால் இன்னும் வீட்டுக்குள்ளே போனால் அவள் சேட்டை அவளாக இருக்கிறாள். நம்பிக்கையை சம்பாதிச்சாச்சு. இப்பொழுது சாராள் இடத்துல எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் இவள் என் அடிமை பெண் இவளோடு சேரும்னு சொல்லுவாள். ஒரு இன பெருக்கம் மட்டுமல்ல, எத்தனையோ வேலைக்காரி இருக்கா, அவளை கூப்பிட்டுருக்கலாம். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. இல்லை ஊரில் இருந்தாவது எபிரேய குலத்துலேருந்தே ஒரு பெண்ணை வர வச்சிருக்கலாம். சரி, ஆகான் அந்த அளவுக்கு பழகி இருக்கிறா, அந்த அளவுக்கு நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கான், அந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறான். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை, அவருடைய சமூகத்தில் ஒரு இடம். நான் செத்தான்னு சொல்ல, இருக்கிறப்பே சொல்கிறேன். தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறார். இது அப்பட்டமான தேவனுடைய வெளிப்பாடு சொல்கிறோம். தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறார். நாம காணப்படும் சபையில். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். அதனால்தான் சொல்லுகிறது, இந்த செல்வ பெருந்தகைகள், அந்த கோட்டீஸ்வர குஞ்சிகள், இதுக்கெல்லாம் இங்கே மரியாதை கிடையாது. ஆலயம் என்று வருகிற பொழுது துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே. இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ இந்த இட ஒதுக்கீடெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. நீ இங்கே உட்கார, நீ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறது வேதத்துக்கு காரணம். ஆலயம் என்று வந்தாலே அது கன மகிமை துதி எல்லாம் கர்த்தருக்கு. அப்படி ஆராதிக்கிற பொழுது மட்டுமல்ல, ஆலயம் என்றாலே அந்த பாகுபாடு என்பது இருக்கக்கூடாத ஒரு இடம் தான் ஆலயம். என்ன, நம்முடைய சரீரம் ஆலயமாக இருக்கிறது. இப்போ பாகுபாடு நமக்கு இருக்கக்கூடாது. சரீரம் ஒரு ஆலயமாக இருக்கிறது. இப்பொழுது என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? ஒரு காரியம் நான் சொல்லாமல் நீங்கள் வீட்டில் பேச மாட்டீர்கள். ஒரு ஊழியக்காரனாக சொல்லுகிறேன், ஆவிக்குரிய தகப்பனாக சொல்லுகிறேன். நான் பிரசங்கிக்காத ஒரு காரியத்தை உங்கள் வீடுகளில் பயன்பாட்டுக்குள் இருக்காது. நான் பிரசங்கிக்கிற அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் பயன்பாட்டுக்குள் இருக்கும். பாஸ்டர் சொல்லியிருக்கிறார்னா அது வழக்கத்தில் இருக்கும் என்று நான் ஆணித்தமாக விசுவாசிக்கிறேன். ரெகுலராக அனுதினமும் என்னோடு பயணப்படுகிறவர்கள் ஆவிக்குரிய ஜனங்கள். தீர்க்கதரிசனம் தோணி கேட்குறீங்க, செய்தி கேட்குறீங்க, என்னோட தொடர்பு கொண்டீங்க, பயணப்படுகிறோம். வாரத்துக்கு ஒரு முறையாவது என்னோடு சந்திக்கிறோம். அப்புறம் கூப்பிட்டு பேசுகிறவங்க மாதத்துக்கு ஒரு முறை. எப்படியோ என்னோட ஊழியத்தோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு இந்த சத்தியம், என்னுடைய பிரசங்கங்கள் எப்படி ஆகிலும் அவங்களோட வாழ்க்கையிலே சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது வீட்டில் நிலுவையிலையும் ஓடிக்கொண்டிருக்கும். கர்த்தர் இந்த மாதிரி பேசினார், இந்த பாஸ்ட் இப்படி பேசியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு கோபமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சு அது வழக்கத்தில் 8 வர விசுவாசிகள் ஏராளம் உண்டு. என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் சொல்கிறேன். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த பெண்மணி சொல்லாமல் இஸ்மவேல் பரிகாசத்திற்குள்ளே வந்திருக்க மாட்டான். பரிகாசாய் வந்திருக்காது. பார்த்தியா, அதே வயசு வச்சு சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி மாதிரி இருக்குது, அதுங்களுக்கு பேரம்பேத்தி மாதிரி இருக்க வேண்டியது பிள்ளையா அப்படி ஆரம்பிச்சிருக்கோம். திடீர்னு ஒரு பையன் பரிகாசம் பண்ணுகிறான் என்றால் அது நடக்கிற காரியம் அல்ல. சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. ஒன்று ஸ்கூலுக்கு போய் கேட்டிருக்கணும், அது கிடையாது. இங்கே சக பிள்ளைங்களோட பழகி கேட்டிருக்கணும், இல்லைன்னா தாய்கிட்டேருந்து தான் அந்த பழக்கம் வந்திருக்கும். 90% தாயை பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, தவப்பன்கிட்ட வந்துடும். தவப்பன் இங்கே சம்மந்தமே இல்லை. தவப்பன்னு அந்த பரிகாசம் பண்ணுறதோ வாக்குவாதம், வாயை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கா அந்த மனுஷன் தீர்க்கதரிசி. ஒரு வார்த்தை பேசுனா அதில் பலன் இருக்கணும். ஒரு வார்த்தை பேசணும், ஒரு கிரியைகளை நம்ம அளந்து தான் பேசுகிறோம். யாரும் தெரியாமல்லாம் பேசலை. அப்படி சொல்லுவாங்க சில பேர், தெரியாமல் பேசிட்டேன்னு. மனசுல தான் வெளில வரும். அதான் வேதம் சொல்லுது, இருதயத்தில் இருக்கிறது நாவு பேசும், இருதயத்தினாலும் வாய் பேசும். அதனால வேதமும் சொல்லுக்குதா, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் சொல்கிறது எப்போவுமே கோபத்தை தூண்டுக்கிறதா இருக்கும். ஆனால் அதில் உண்மை இருக்கும். உண்மையை விட்டுருவாங்க, சத்தியத்தை விட்டுருவாங்க, பேசி போட்டாங்களேன்னு நினைப்பாங்க.
இந்த இடத்துல இந்த பிள்ளை பரியாசம் பண்ணுவதற்கான காரணம் தாய். ராஜ்யம் சும்மா விடாது. உங்கள் மெத்தனை போக்கு, உங்கள் அசட்டை இந்த குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த பெண்கள் குறிப்பாக சொல்லுகிறேன், இதெல்லாம் அநீதிகளுக்காக இதை எடுத்து சொல்லுகிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் வருகிறதுனால சொல்கிறேன் நான். ஆணும் பெண்ணுமாக குடும்பத்தை ஆரம்பிக்கிறாங்க, பிள்ளைகள் பிறக்கிறது, ஒரு காலகட்டம் வருகிறது, ஆண் கை ஓங்கி இருக்கிறது, பெண் உடல்நிலை காரணமாக குடும்ப சூழ்நிலை நிமித்தம் பொருளீட்ட முடியாதலாக இல்லத்தரசியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆணை சார்ந்து வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மனுஷன் ஓடுகிறது உழைக்கிறது இப்படி இருக்கும். இது பார்த்தா முழுவதும் இந்த பிள்ளைகளோடு கூட இது ஒரு தனி கட்சியாகவே இருக்கும். இந்த மனுஷனுக்கு தெரியாமலே இது நடந்து கொண்டிருக்கும். வேசித்தனம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் முழுவதும் அந்த மனுஷனை குறித்து ஒரு தவறான ஒரு பிக்சர் எடுத்து வந்துடுவாங்க. தாய் என்ன சாப்பிட்றோ அதுதான் சாப்பிடும் பசங்க. தாய்க்கு எது இனிக்குதோ அது பசங்களுக்கு இனிக்கும். தாய்க்கு எது பிடிக்கலையோ கசக்குதோ அது பிள்ளைங்களுக்கு கசக்கும். தாய் என்ன உணவு கொடுக்குறாலோ தான் சாப்பிடும். தாய் என்ன சொல்லுகிறாலோ தான் கேட்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இது இருக்கும். எல்லா தாய்க்கும் எல்லா பெண்ணுக்கும் இது இருக்குது. அதாவது இந்த மாதிரி சொன்னால் பசங்க கேட்பாங்க. இப்போது நல்ல விதமாகவும் போதிக்கலாம், கெட்ட விதமாகவும் போதிக்கலாம். உங்கள் கருத்தில் தான் இருக்குது. சபை ஒரு பக்கம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நேரம்லாம் நீங்கள் சபையாக இருக்கிறீர்கள், அது உணர்வு இல்லை. இப்போ என்ன நடக்கிறது, வீட்டில் பேசுறது, மகனோட பேசுறது, மகளோட பேசுறது, பத்தியா இந்த மனுஷன். ஏன்னா அவன் கருத்தரித்த உடனே அற்பமாக என்ன ஆரம்பிக்கிறான். உள்ளே வந்த உடனே ஆவிக்குரிய மேட்டிமே வருகிறதா, அப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள் நாம் சரியான திசையில் இல்லை, துரத்தப்படுவோம் கொஞ்ச நாட்கள் இல்லை. அப்படி தான் அற்பமாக என்ன நிமித்தம் வனாந்தரம் கொடுக்கப்பட்டது. அங்கே போய் ஐயா இப்படி அப்படின்னா கர்த்தருடைய தூதனை இறங்குகிறார். ஆபிரகாமோடு பயணப்பட்டதனுடைய விளைவு பரலோகத்தை பார்க்க செய்கிறது. செய்தா மறு உத்தரவு வந்துச்சா? அதன் பிறகு நீ போய் நாச்சியார் கருத்தின் கீழே இருன்னு சொல்கிறார். இது யாருக்குமே சாதாரண சாமானியமான விசுவாசிக்கு நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. விசுவாசிக்கும் ஒரு படி மேலே போயிட்டாகும். யார்? ஆகார். அப்போ பாருங்கள், எங்கேருந்து ஆரம்பித்தது வண்டி, இப்போ எங்கே நிற்குது? பாவத்தில் இருந்த பொழுது குடியிலும் வேசித்தனத்திலும் என்னென்ன அக்கிரமத்தில் இருந்தாங்களோ இன்றெல்லாம் போய் இப்பொழுது அப்படியே பலிபீடத்தில் நிற்குது. விசுவாசியினுடைய நிழல் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை பலிபீடம் வரைக்கும் வந்துட்டு. நான் மேடை சொல்ல, சர்வகன தகன பலி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தகன பலிபீடமான்னு இருக்கிறது. ஆண்டவரே இதோ நிற்கிறேன் அப்படி சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சு. முதல்ல எனக்காக ஜெபியுங்கள்னு சொன்னதெல்லாம் போய், எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள்னு சொன்னதெல்லாம் போய் இப்போ அதெல்லாம் வேணாம், பக்குவம் அடைஞ்சிடுச்சு, தெரிஞ்சிடுச்சு சப்ஜெக்ட். நான் இது நமக்கு இல்லை, சுவிசேஷ ஊழியம் இனி நமக்கு இல்லை. நம்ம உள்ளே வந்தாச்சு, நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாம். நம்ம மறுபடியும் போய் சுவிசேஷ ஊழியத்தில் போய் தலையை கொடுத்து ஜெபிச்சிங்கன்னு நீ என்ன தடு நீ இது பண்ணுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் பெருமைக்காக சொல்ல, இனி நீங்கள் ஆரம்பிக்கணும். அதை அந்த சுவிசேஷம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆடு வளர்ந்து இருக்கிறது. இப்போ ஆடு என்ன செய்யணும்? குட்டி போடணும், மேய்ப்பன அதை பாதுகாக்கணும். இப்போ மறுபடியும் ஆரம்ப ஸ்டேஜுக்கு போச்சுன்னா வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். இதுதான் நான் சொல்ல வர கருத்து, வேறு ஒன்றும் மனசில் வச்சுன்னு பேசலை. இது இந்த மாதிரி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் என்ன ஒரு திட்டத்தில் இருக்கணும். திடீர்னு அந்த பிள்ளை இந்த மனைவியினுடைய வீட்டாரை பற்றி அந்த பிள்ளை பேசுது, விட்டுருவாளா? தாய் மாமனை பற்றி அவன் தண்டை சொல்கிறன்னு அப்பன்னு சொல்கிறான். அவன் அனுபவத்தில் சொல்கிறான், அது உண்மையாக கூட இருக்கும். உன் அண்ணன் என்ன உதவாகிற, தாய் மாமனை பார்த்து பிள்ளைங்க மாமா உதவாகிறேன்னுச்சுன்னா அம்மா சும்மா இருக்குமா? சூடு வச்சிடாது. எப்படியாவது வேறு மாதிரியாவது பழி தீர்த்துருவாள்லையே இல்லையா? there will be a restriction, isn't it? கண்டிப்பாக சொல்லுவா, இது என்ன சொல்கிறது, இது தீய சக்தி. யார்? கணவன் வீட்டாரும். இது அம்மா வீட்டு ஜனங்களும் தாய் வீட்டு ஜனங்களும் அந்த மனைவின்னு சொல்லுவா, இது தூய சக்தி, அது தீய சக்தி. இந்த லெவல்லையாவது எடுத்து வந்துடுவோம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் 2 பேரும் சேர்ந்து போனோம். இவ்வளோ தூரம் ஏறி வந்ததெல்லாம் பெருசு இல்லை, தேவ தூதனை தரிசித்து பெருசு இல்லை. நாச்சியார் கீழே அடங்கிருன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்ள தீர்க்கதரிசி ஸ்டேஜ் கிட்டத்தட்ட வந்துட்டான். ஒரு தீர்க்கன் இடத்துல கர்த்தர் பேசலாம் வனாந்தத்தில். அவன் அதுக்குன்னே வாழ்க்கையை விட்டுட்டான். கர்த்தருடைய கருத்திலே விட்டாச்சு வாழ்க்கையை. நீர் பார்த்து கொடுத்தா சாப்பிட்றேன், இல்லைன்னா நான் சாவறேன், அந்த மாதிரி தீர்க்கதரிசின வாழ்க்கை. இவன் அந்த ரேஞ்சில் வந்தாச்சு. ஆகார்
நம்ம ஆகார் எகிப்து தேசத்தில் ஆகார், எங்கது சிறைப்பட்டு இருந்த ஆகார், இப்போ காணிக்கையாக வந்த ஆகார், இப்பொழுது மறுமலர்ச்சியான ஆகார், கருத்தரிக்கப்பட்ட ஆகார், இப்பொழுது பிள்ளை பிரசவத்துக்கு முன்பு அதை உள்ள கரு சேர்ந்த உடனே எல்லாம் ஜீன்ஸ் எல்லாம் மாறுன்றாங்க இல்லையா, அந்த சுபாவ கலைகள்லாம். அதிலே ஒரு பெருமை வேற வந்து ஆர்ப்பமாக அவளை இப்படி பார்க்க, வேலைக்காரியாக இருந்த நீ வீட்டுக்காரியாக மாறி நான் கொடுத்த வாழ்க்கைன்னு அவ சொல்ல, அது இருக்கும் இல்லையா பவர். உன்னை கூப்பிட்டு உருவாக்கி விட்டா நீ எனக்கே வைக்கிறியா? அவளுடைய இதெல்லாம் ஒன்றும் கற்று தண்டிக்க மாட்டார். நன்றி இருக்கணும் இல்லையா? அது யோசிப்பாங்க, எல்லாருமே யோசிப்பாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்ன சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல, அதுலேருந்தே நான் அகந்தை பிடித்தவன் ஆணவக்காரன் என்ற பெயரோடு வந்துட்டேன், அதனால் இது வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது எனக்கு, அதனால சொல்கிறேன். இல்லை முன்ன மாதிரி இல்லை பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் சொன்னேன் இந்த லைனை. முதலேருந்து நான் இந்த பேரில் வந்தாலும் என்ன சொல்ல மாட்டாங்கன்னு. முன்ன மாதிரி இல்லை, அவர் முன்ன மாதிரி இல்லை, அவர் இப்போ வளர்ந்துட்டார், அது சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு தான் சொன்னேன், என்ன நான் அதுலேருந்து விதி விலக்கு. முதலேருந்தே எனக்கு வேறு பேர் வந்துச்சு. அந்த மாதிரி சாரால் பார்க்குற பொழுது இது அட்டகாசம் தாங்க முடியல. இது நடை என்ன, அம்மா காஃபி குடிங்க, அம்மா டீ குடிங்க, அம்மா இட்லி சுட்டா, அம்மா நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அம்மா சப்பாத்தி பேசிட்டா, இல்லை பூரி சுட்டா, என்ன இந்த மாவு பேசினா நீ சப்பாத்தி சுட்டா அவ்வளோதான், அதோட இருக்க முடியாது இங்கே. நான் எஜமாட்டியா நீ எஜமாட்டியா, பூரி சுடுன்னா நீ சப்பாத்தி சுடுனா பூரி சுடுற, இதெல்லாம் இருக்கக்கூடாது, கேட்டு செய்யணும். எதுவாக இருந்தாலும் அதிகாரத்துக்கு உட்பட்டவங்கெல்லாம் அப்படி குனிஞ்சு நெளிஞ்சு கையை கட்டி அப்படியே சேகம் பண்ணி நினச்சிட்டா அவள் அங்கேயே அடிமையாக இருந்தால் இங்கேயே அடிமையாக இருக்குது, அதனால ஒன்றும் பெரிய விஷயம். ஆனால் சாராளுக்கு முழு நம்பிக்கைக்கு உரிய பாத்திரமாக மாறுற அளவுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன். அந்த நம்பிக்கைத்தான் அவளை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அந்த இடத்துக்கு வந்த உடனே நடக்கலைல்ல. என்ன சும்மா இருந்தவனுக்கு உனக்கு கட்சி இடம் கொடுத்து கொடியும் சினமும் உன்னை மந்திரி ஆக்கியிருக்கு. மந்திரி ஆனோன்னு நீ எந்திரிக்கலைன்னா உனக்கு டோட்டலாகவே எந்திரிக்க வச்சிடும். உனக்கு உயர்த்துற எனக்கு தெரியாதா? அந்த கணக்கு தான் இது. அத்தனைக்கும் சாரால் பாத்திரம். ஏன்னா அது வந்தப்போவே ஒரு ஃபுல்லாக ஒரு பேக்கப்பில் வந்தது, பேக்கேஜில் வந்துச்சு. சாரால் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கல ஆபிரகாம். இது குடும்ப ரீதியான ஒரு கல்யாணம், அதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதாரம், அதுக்கு பின்னாடி ஒரு தொழில், ஒரு செட்டப்போடு வருது அந்த அம்மா. ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஒய்ஃபாக வருது. ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை ஒரு இவன் மேலே இருக்கிற இடம் அது கீழ்த்தரம், அதெல்லாம் இல்லை. ஒரு நல்ல பின்னணியிலேருந்து குடும்பம் நடக்கிறது. குழந்தை ஒண்டி தான் இல்லை அவங்களுக்கு. இது அப்படியா? இது எங்கேருந்து வந்துச்சு? இது எல்லாம் ஆரம்பிக்குதும். அதாவது ஒருத்தர்கிட்ட நல்லா பழகிறப்போ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குலம் என்ன, கோத்திரம் என்ன, என்ன மொழி என்ன, எங்கே படித்த, என்ன முடித்த, எவ்வளோ பணம், அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா அந்த ஒரு அன்போடு போவோம். அது அந்த அன்பு போகிற வரைக்கும் இதெல்லாம் அன்பு சகலத்தையும் தாங்கும். இல்லைன்னா கூட போட்டு செய்வாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு ஏரோல் நகைலாம் கொடுத்தெல்லாம், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, அக்கா தங்கச்சி மாதிரி பழகுவாங்க. அப்புறம் பார்த்தா சக்கால்த்தி சண்டை மாதிரி நடக்கும். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இங்கே சக்கால்த்தி சண்டையாகவே மாறிடுச்சு. இது என் புருஷன் உன் புருஷன் அப்படி இப்படின்னு ஒரே புருஷன் தான். இதில் இந்த கேழனுக்கு பாருங்கள், வயசான ஒரு மனுஷனுக்கு 2 பொம்பளைக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆபிரகாம் முதிர் வயதில் சூப்பர் ஹீரோ ஆகிட்டார். சண்டை வந்து ஆபிரகாமுக்காக இல்லை, சண்டை வந்து வேறு கான்செப்ட், குழந்தைக்காகவும் இல்லை. என்ன அவ்வளோ நக்கலை பார்க்குற ஃபஸ்ட்டு, அது பார்வையே எப்படி? ஆகார் கேட்காது இருக்கும். நம்ம சிலதெல்லாம் நான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய மாமியாருங்க. வந்துச்சுன்னா டைனிங் டேபிளில் நான் ஒரு சோறு கீழே வந்தால் எடுத்து போட்டு சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். அந்தம்மா பார்க்குது, வானா விட்டுருந்து, இல்லை பரவாயில்ல, இது எங்கள் வீட்டில் யாருமே செய்யலாம்னு நான் செய்வேன். ஒரு சோறு கீழே வந்தால் அது எந்த ஹோட்டலாக இருந்தாலும், ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அது கையேந்தி போனாலும் சரி, கீழே விழாத பார்த்துக்குவோம், கையேந்தி போனால் இருந்தால் மண்ணில் விழாத. ஆனால் உழுதுச்சுன்னா எடுத்து போட்டு சாப்பிடல யோசிக்க மாட்டேன். இந்த மாஸ்டர் விட்டுருங்க, இல்லை அது பார்த்த உடனே அந்த அம்மா பஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாமியார், பரவாயில்ல சிஸ்டர், என்னோடய பழக்கம் இதான், அது என்னோடய பின்னணி எல்லாம் தெரிஞ்சு அந்த அம்மா கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், ஏம்மா இந்த சாம்பார் நீ உங்களுக்கு வச்சுருந்தீங்களா, நான் ஊற்றிக்கினேன்னா அழுவுறீங்க அப்படின்னு கேட்டு டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணுற. அந்த அம்மா அழுவுது. என்னம்மா விஷயம் சொல்லுங்கன்னா, இல்லை சாப்பிட்றது இப்போ இவ்வளோ தாழ்மையாக சாப்பிட்றீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஒழுக்கமாக அந்த ஒரு சோறு கீழே ஒன்று தான் எடுத்து போட்டு சாப்பிட்றீங்க, என் மருமக இருக்கா, ஏன் சோறு இறச்சி சாப்பிடுமான்னு? அது இல்லை, ஒரு பக்கம் மேகசின் போகுமா, அம்மையார் அப்படி சாப்பிடுவாங்க, அதை சாப்பிட்டுன்னு மேகசின் இப்படி படிச்சுக்கின்னு
அப்புறம் இந்த சைடு செல்ஃபோன் ஒன்று ஓடின்னு இருக்கும், இந்த சைடு இது பேப்பர் படிச்சிக்கின்னு அப்படி டிவி ஒன்று ஓடின்னு இருக்கும். இது கொஞ்சம் சாப்பிடும் கொஞ்சம் கீழே விழும். இது அந்த மாதிரி ஒரு பின்னணியிலேருந்து வரல. இது ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்ட பெண், அதான் இந்த சோஷியலிசமில் ப்ரீச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ப்ரீச்சிங்கில் இது கல்யாணம் ஆச்சு. எதுவும் பார்க்காத கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, இப்படி கல்யாணம் பண்ணோன்னே டைனிங் டேபிள் ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டுனா ஒரு கால் ஆட்டிக்கின்னு அந்த மாதிரி காமிக்குது. ஒரு கால் மேலே கால் போட்டுக்கின்னு பக்கத்தில் யார் பெரியவங்க உட்காராங்க அதெல்லாம் இல்லை, ஆட்டிக்கின்னு. இப்போது அதுக்கப்புறம் சில டைமில் அந்த இயர்ஃபோன்லாம் வச்சுக்கின்னு ஃபோனில் பேசிக்கின்னு என்ன பேசுகிறாங்க தெரியாது, ஒரு டாக் தான் கேட்க முடியும். அது பார்த்துக்கின்னு அப்புறம் பேப்பர் இப்படி பார்த்துன்னு எதுக்கு டீ ஒன்று இது பார்த்துக்கின்னு இப்படி பார்த்துக்கின்னு இப்படி சாப்பிடுவோம். பாதி சாப்பாடு சாப்பிடும், பாதி சாப்பாடு கீழே விடும். அது எடுத்து போட்டு சாப்பிடும், அந்த ஒழுக்கமே இருக்காது. இது ஆரம்பிச்சது. அப்போது நான் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரிலாம் செய்ய அதெல்லாம் பிடிக்கலன்னு. அது காதில் வாங்கி அந்த காலை விட்டுச்சு. கொஞ்ச நாளில் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அஸ்திவாரம் போடுறோம். எப்போவுமே குடும்பத்துக்குள்ள ராஜ்யம் எதிர்பார்க்கிற காரியம் ஆலயம் மட்டும் இல்லை, தாழ்மை என்பது ரத்தத்திலே ஊறி இருக்கணும். இல்லைன்னா யாவன் ஜவமானாலும் விளங்காது. எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி உங்கள் வீடு பின்னாடி நின்னாலும் தொடர்பில் இருந்தாலும் தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ள கடவுன்ற மாதிரி ஆகிடும். அந்த செய்கையே தள்ளி விட்டுறோம் நம்மளை. இந்த பரிகாசம் என்பது இந்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வந்ததல்ல. அதுக்காக ராஜ்யம் தாயை தண்டிக்காது. மகன் செய்த தவறுக்கு தாய் தண்டிக்கப்படுவாளான்னு கேட்டால் வளர்த்த பாவம்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, சுத்தமாக தெரியாது. என் பிள்ளை கஞ்சா அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் உரைக்கும். ஏன்னா சரியாக வளர்க்கலன்னு சொல்லலாம். எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, இல்லை உண்மையிலே தெரியாது, இல்லை லாகிரிய வஸ்து பேர் தெரியாது எனக்கு. ஏதோ பைக் ஆடின்னு ஒருத்தன் சொன்னான். என்னடா பைக் ஆடினா என் காதில் பைக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ மேட்ரு நினச்சிக்கிட்டு நான். அப்புறம் பைக்காடின்றது ஒரு லாகிரிய வஸ்து, மதுபானத்தினுடைய பேர் பைக்காடி. அது ஒரு நாட்டில் சொன்னாங்க. இதான் பார்த்து இது கூட தெரியாமல் இருக்கிறீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியணும். இல்லை இங்கே எல்லோரும் சாப்பிட்றவங்க தான், அதனால சரி. எங்கள் வீட்டில் சாப்பாடு தான் சாப்பிடுவோம், நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அது கிடைக்கிறதுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணி சாப்பிட்றோம். இல்லை சுத்தமாக தெரியும், சப்ஜெக்ட் தெரியுது, மேட்ரு எனக்குன்னா தெரியும். சரக்கு பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும், குடின்னா தெரியும், சுத்தமாக தெரியாது. எல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னே முடிஞ்சிடுச்சு. 26வது வருஷம் இது, சில்வர் ஜூப்ளி, அதுக்கே கொண்டாடணும் சொல்கிறேன். பழைய வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். இப்போ புது சிஸ்டமான சுத்தமாக தெரியல, பேரும் தெரில, ஊரும் தெரில, என்னென்னமோ சொல்கிறான். என்னமோ சொன்னான், வாயில் உள்ள புகையில் போடுறதுக்கெலாம் அதுவும் தெரில எனக்கு. அப்போல்லாம் நாங்கள் போடுற பான் பராக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புகையில வருது, அப்புறம் ஆன்ஸு பூன்ஸ். அந்த பேப்பரை பார்த்தாலே பயமாக இருக்குது. வாய் பொங்கின வாயெல்லாம் வச்சுருக்கான். அந்த அட்டை படத்தில் வாயெல்லாம் பொங்கி இங்கெல்லாம் நாங்கள் போடுறப்பெல்லாம் நல்ல கலர்ஃபுல்லாக கோல்டன் இதில் இருக்கும், ஜரிகையில் கோல்டன் ஜரிகையில் இருக்கும். அது போட்டால் வாசமாக இருக்கும், அது விஷயம் வேறு. இப்போ பார்த்தா அந்த ஃபோட்டோ பார்த்தாலே பயமாக இருக்குது. அதை சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகும்னு தான் போட்டிருக்கேன். அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை மடிச்சு வச்சுன்னு இடுப்பில் வச்சுன்னு இங்கே வச்சுன்னு அங்கே வச்சுன்னு ஒத்தத்தில் வச்சுக்கினேன். ஆசன வாயா கழிவறையான்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. கரையாகி கவர்மெண்ட் கக்கூஸ் மாதிரி ஆயிடுச்சு சொல்கிறேன். அப்படி போய் கொண்டிருக்குது. தாய் அறியாமல் இந்த பிள்ளை இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அப்போ தாய் பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க? பிள்ளைங்க உருப்படுற வழிக்கு பேசணும். புருஷனை பற்றி அவதூறு பண்ணுற மனைவியும், மனைவி குறித்து அவதூறாக பேசுகிற புருஷனும் இந்த இடத்துல பிள்ளைங்களால் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ள ஆவாங்க. இல்லை படிப்பு தோற்றுறோம், வேலை தோற்றுறோம், அந்தஸ்து தோற்றுறோம், உங்களுடைய கிம்பாத்தியம் எல்லாம் அந்தஸ்து உலக பிரகாரம் எல்லா உயிரும் தோத்துகிற இடம் இது. சபை விருத்தி அடைய போகிறது, நல்ல வளத்துக்குள் வரப்போகிறது, எல்லோரும் நல்ல செழித்து. ஆனால் இது தெரிஞ்சுக்கணும், இது என்ன ஆயிடுச்சுன்னா எவ்வளோ தூரம் உயர்த்தப்பட்டா. நீங்கள் ஆபிரகாம் அவள் ஐஸ் வேஸ்ட்டா சாரால, அதனால எல்லாம் ஏமாந்துட்டா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். தேவதூதன் இறங்குவாரா? ஒரு தனி பெண்மணியோட கண்ணீருக்கு தேவதூதன் இறங்கி வந்து சொல்கிறார், நீ போய் நாச்சார் கார்த்திகை அடங்கிடு. அந்த அளவுக்கு ஒரு தேவ பயமும், அந்த அளவுக்கு அவள் வாழ்க்கையும் நம்ம மெச்சிக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை தான். ஆனால் இந்த கரும் புள்ளி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மாம்ச கண்களை பார்த்துட்டு அற்பமாக பிறர் என்னது வந்த பலன் அது எண்ணினதுக்கே நீ வனாந்தரத்துக்கு வந்துட்ட. அப்புறம் நீ பரிகாசத்தை உற்சாகப்படுத்துறன்னா யாராக இருந்தாலும் சொல்கிறேன். இந்த மேடை பேச்சு இல்லை, இந்த பட்டிமன்ற நடத்துறது, மிமிக்ரி பண்ணுறது, பட்டிமன்றம் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம், வரவேற்கலாம். கருத்துக்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு டாப்பிக்கு, இன்னொரு அணி பேசுகிறாங்க, மக்கள் அது வழியாக கூட தேவ செய்தி போகலாம், பட்டிமன்றம் அக்செப்டட்.
இந்த அவனை மாதிரி மெமிக்ரி பண்ணுறது, இவனை மாதிரி பண்ணுறவனை கூப்பிட்டு வந்து ஊழியக்கார மாதிரிலாம் பேச வைக்கிறதெல்லாம் வந்து பரிகாசம். அதெல்லாம் இங்கே சாரால் தான். நீ உயர்த்தப்பட்டது எதுக்கு? இந்த மாதிரி பண்ணுறதுக்கா? தாயும் அவனும் சேர்ந்து பேக்கப். ஆனால் படிக்கிற பொழுது கையும் ஓடல காலும் ஓடல. சாதாரண சின்ன பசங்க சண்டை, 10 மணிக்கு சண்டை போட்டால் 10:05 சேர்ந்துருங்க. உலக பிரகாரம் அப்படி தானே சொல்லும். சின்ன பசங்க சண்டை, அதெல்லாம் பெரியவங்க தலையிடக்கூடாது. கர்த்தர் தலையிடுறாரு. எங்கே இருக்கு உலகத்தினுடைய வழக்கத்துக்கும் தேவ நீதிக்கும்? கர்த்தர் தலையிடுறாரு. சாராளுக்கு இதை வயசான கேள்வி எதனா சொல்லணும்னு நான் நினச்சேன். அந்த ஒரு லைன் படித்தோடனே இதே வேலை தான், இது அவளை அனுப்பி இவ்வளோ அனுப்பி இது கூப்பிட்டு வந்து விட்றது இதுதான். இப்போ ஆபிரகாம் மெத்தில் மதிச்சு பார்த்தா என்ன பண்ணணும்? பலாருன்னு ஒன்று விட்டுருக்கணும். சாராள் எங்கே அவர்களை கூப்பிட்டு வந்து விட்டு இப்போ அவளை அனுப்பவும் முடியாது. எங்கே இருக்கிறான்றது இல்லை. கமிட்மெண்ட் வேறு. ஆசாசியாக வளர்த்து தவமாக தவந்து ஒரு பிள்ளை காணும். இங்கே சிங்கக்குட்டி பெற்று கொடுத்துருக்குறா. அவள் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறா. அவளை அனுப்புன்னு வர சொன்னால் இதெல்லாம் லூசு கேள்வி. இப்படி தான் நம்ம நினைப்போம். கடைசியில் பார்த்தா கர்த்தர் சொல்கிறார், சாராள் சொல்றதுக்கு வசனமாக இருக்க வேணாம். என்னதான் இருந்தாலும் தேவன் தேவன் தான். எப்படி இருக்கும்? இப்போ தான் ஒன்று கிடச்சிது, ஒரு சின்ன பொண்ணு. அது சக்காலத்திங்க இப்படி தான் சொல்லுவாளுங்க. சரி நான் வெளில போயிட்டு வரேன்னு பைக் எடுத்துன்னு போயிட்டுருப்பேன். நான் தான் கொஞ்ச நாள் சரியாயிடுவாங்கன்னு. நம்ம இன்னும் ஒன்றும் அதிகமாகும். இப்போ 2 பொண்டாட்டி எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் நான். கர்த்தரே சொல்கிறார், அவளை அனுப்பி அடிமை பெண்ணையும் புள்ளையும் புறமே தள்ளும். சாரால் சொல்கிறது உனக்கு விசனமாக இருக்க வேண்டானோ. ஐயோ ஆண்டவரே, ஒரு நிமிஷம் அப்படியே ஈரக்கொலை எல்லாம் அண்ட சராசம் ஆடிடுச்சு. அப்புறம் உள்ள எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எல்லாம் ஆடிடுச்சு. அடுத்த வசனம் அனுப்பிச்சிட்டார், தண்ணீரை கொடுத்து. ட்ரெஸ்ஸு, நகை, பணம், பொருள், அசையும் சொத்து, அலையோ சொத்து, பெந்தகோசை, உபதேசம் எல்லாம் தூள் தூளாக போயிடுச்சு. ஒன்று அனுப்பெல்லாம் மனசு வராது. அனுப்ப மனசு வராதது வந்து பார்வனுடைய இருதயம் அனுப்புறது. இது வந்து பர்மனெண்ட்டாக அனுப்புறது. இது போயிட்டு கோச்சின் போயிட்டு திரும்பி வர கேஸ் கிடையாது. இது தீர்க்கதரிசியோட வாழ்றதெல்லாம் வந்து அனுப்ப மாட்டான். அதாவது தீர்க்கதரிசியுடைய பாதைகள் சொல்கிறேன். ஒன்ஸ் வந்துட்டு அவ்வளோதான், அதோட கல்லறை தான் பரலோகம். கல்லறை ஸ்டேஷனு, பரலோகம் வந்து டெஸ்டினேஷன். நடுவில் எதனா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆவிக்குரிய பயணத்தில். அப்படி போனால் வரலாம், பார்த்தா இவ்வளோ தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. ஆனால் திரும்பி போனால், அதாவது பின்வாங்கி போகிற மாதிரி அது, அதோட அவ்வளோதான். அது திரும்பி வந்தால் ஒன்ஸ் சோல்டு கேனாட் பி டேக்கன் பேக். இது வந்து அது பாதை அப்படி தான். போ ஆனால் திரும்பி வராது, இப்படி தான் இருக்கும். போன்னு ஏன் சொல்கிறது? திரும்பி வராதுன்னு ஏன் சொல்கிறது? போகாத, போனால் திரும்பி வராது, அவ்வளோதான். ஆபிரகாம் சொன்னோன்னு, ஆபிரகாம் நில துருத்தியில் தண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டு போயிட்டோம்மா. பேச்சே இல்லை. நான் எவ்வளோ நாள் இருந்தேனே, நான் இதை பண்ணேனே, அவள் பண்ணாத, நான் பண்ணேனே, என்னென்னமோ கொலைக்கெல்லாம் பேசலாம், அவ்வளோ கொச்சையாக பேசலாம், இச்சையாக பேசலாம், பச்சையாக பேசலாம். எதுக்குமே இங்கே ராஜ்யம் செவி சாய்க்கிறதுக்கு நோ, கிங்டம் ஹஸ் காட் நோ டைம் டு லிசன் அவர் ப்ரேயர்ஸ். ஐயா, நான் முகி பெற்றேன், முக்காத பெற்றேன், லகோவை பெற்றேன், எனக்கு எவ்வளோ உடல்நல பிரச்சனை இருக்குது, நான் அங்கே அடிமையாக இருந்தேன், இங்கே அடிமையாக இருந்தேன். ஆபிரகாமுக்கு இந்த வயசில் வந்து பிள்ளை பெற்று, அதெல்லாம் தெரியும் எங்களுக்கும். இப்போ கிளம்பு. கிருபையின் கதைக்குள் இப்படி தான் மூடும். நாமத்தான் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், வாய மூடு, பேய் ஓட்டணும், அற்புதம் செஞ்சோம், சுகமாக்கணும். லாஸ்ட்டில் சொல்கிறார், உண்மையை உத்தமான ஊழியக்காரனே நீ இங்கே இருன்னு சொல்லு, அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்றுப்போம். இது ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து மறுபடியும் நமக்கு எப்படி, ஏதாவது அதுதான் சொல்கிறது, இருபுறம் கற்கொள்ளப்பட்டு ராஜ்யம் நீங்களும் நான் நினைக்கிறதை போல் அல்ல. வீட்டுக்குள்ளே பேசுகிற விஷயந்தான் இது, வீட்டில் பண்ண வேலை தான் இது. 2 பொம்பளைங்களுக்குள்ளே வந்த பிரச்சனை இது. நான் அழகு, நீ அழகு, நான் மெலிசு, நீ மெலிசு. இந்த சாரால் சொல்லியிருக்கோம், நான் எவ்வளோ அழகு இருந்தால் பாருன்னு என்ன கூப்பிட்டுருப்பான்னு. நான் என்ன கலரு, என் அழகு என்ன, இது எகிப்து கருப்பி அப்படின்னு இருக்கும். உனக்கு பிள்ளை இருந்ததா, கலராக இருந்து என்ன பிரயோஜனம்? இதுங்களுக்குள்ள நான் எல்லாம் வெட்டி கொடுத்தா நீ குழம்பு வைப்பணும், நான் க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் நீ பொரியல் பண்ணணும், நான் சமைக்கிறதுல குயின்னாக்கா அது சொல்லும், நான் இல்லைன்னா நீ சாம்பார் வைப்பியான்னு. இந்த மாதிரி எதனா நடந்தணும். இது மாதிரி தான் இருக்கும். இதுன்ட்டு ஓரளவுக்கு நம்மளுக்குன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ பெருசாகும்னு தெரியாது.
இப்போது நான் இதை பார்க்குறப்போ இப்போ தியானிக்கிற போது, ஐயோ என் தெய்வமே, எந்த நேரத்துலையும் நியாய தீர்ப்பு செய்ய வல்லவராக இருக்கிறீர். பேச்சே அடலை, ஜபத்துக்கு மரியாதையே இல்லை. இங்கே இவ்வளோ நாள் செஞ்ச கிரியைக்கும் மரியாதை கிடையாது. ஒரே ஒரு மிஸ்டேக், பரியாசம் மனத்துக்கு முன்னாடி நீ அற்பமா என்ன, நீ அற்பமா என்றப்போ வயிற்றுல இருந்தது குழந்தை. இப்போ அது பிரசவம் ஆகிட்டோன்னா அதை ஊற்றி வாழ்த்ததே பரியாச ஆவியில் வாழ்த்துருக்குற. பற்றியா அந்த கிழமை பற்றியா, அந்த கேள்வியை பற்றியா, அதை பற்றியா, இதை பற்றியா, அவள் இப்படி இருக்கிறா, அவன் இப்படி அவயத்துலேருந்து அங்கத்துலேருந்து அது பரியாசம் பண்ணவங்களுக்கு தெரியும் இல்லையா. கொஞ்சம் நோண்டி நண்டா நோண்டிடணும், கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான். எது குறைவோ அதை பற்றி பேசி, அதை மிகைப்படுத்தி பேசி, நயாண்டி பரியாசம் கேலி கிண்டல் இதெல்லாம் பண்ணி புள்ள அப்படியே உருவேற்றி விட்டோன்னா அது ஈஸாக பார்த்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. நான் சாரால் கிண்டல் பண்ணேன், ஆகார் ஆங்கிள்லேருந்து சொல்கிறேன். அது ஓரளவுக்கு ஏஜமாட்டி பொம்பளைங்களுக்கு அவன் ஏஜ் குரூப்புக்கு கிண்டல் பண்ணுறான். கர்த்தர் பார்த்தாரு, இது தாங்காது. அதாவது இந்த சின்ன சண்டைக்கு அங்கே எவ்வளோ பெரிய விவாகரத்து, இந்த சின்ன சண்டைக்கு எவ்வளோ பெரிய பிரிவு, பின்னாடி ஓடின்னு இருக்கோம் தெரியாது, வருஷ கணக்கில் ஓடின்னு இருக்கோம், விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம், வெளில தெரியாது. விவாகரத்து தான் வெளியில் வரும். விவாகரத்து ஆனப்பொழுது தான் தெரியும். ஏன்னா நான் நிறைய பழகியிருக்கேன் அந்த மாதிரி ஜனங்களோட. எவ்வளோ சொல்லியிருப்பேன், எவ்வளோ புத்தி சொல்லியிருப்பேன், எத்தனை வாட்டி நான் படம் எடுத்திருப்பேன். ரவு பகலன்னு பார்க்காம தாலி ஏறிச்சுல. புள்ளை இருக்கிறவங்களும் சரி, புள்ளையே பெற்றுக்காதவங்களும் சரி, அப்படியே தான் மெத்தனை போக்கில் வாழ்வாங்க. இஷ்டப்படி ஜீவியம், ராஜ்யங்கஞ்செல்லாம் இருக்காது. கழுத்தில் ஒரு சில்வர் தொங்கும், டாலர் தொங்கும். கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், ஈஸ்டர் கொண்டாடுவோம், ஆலயத்துக்கு போவோம், வரும் வரவன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம், பிச்சு பிச்சு கொடுப்போம். அப்போ 10 பேருக்கு அவங்க பின்னாடி இருப்பாங்க கொடுக்கறதுனால. அவ்வளோதான் இருக்க தவிர ராஜ்யத்துக்கும் வாழ்க்கையும் சம்மந்தம் இருக்காது. கரெக்டாக ஒரு நாள் விவாகரத்து ஆகிட்டு போயின்னே இருப்பாங்க. போகிறப்ப எதனால் கொஞ்சம் காசை கொடுத்து துரத்தி விட்ருவாங்க. அது வாங்கிட்டு போய் இது வேற எவனோ இன்னும் ஒரு அண்ணன் வச்சுருப்பான் இல்லையா, இந்த காசுக்கு பிடிக்க தின்றவன் அவனோட சேர்ந்து கர்த்தர் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தாருன்னு சாட்சி சொல்லிட்டு புதுசாக சேவையில் போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா வானா நான் சொல்ல போகிறேன். உன்னுடைய முக உரைன்னா நான் கேட்க போகிறேன். தெரிஞ்சால் மட்டும் சொன்னான்னா இது இருக்கிறது இறங்கினா போயிடும். சரி வாருங்கள் ஆராதிப்போம், போக வேண்டியதுதான். வாருங்கள் என் நேசரே வயல்வெளிக்கு போவோன்ட்டு ஆராதிக்க வேண்டியதுதான். வேற என்ன சொல்லுது? அது பழைய வாழ்க்கையா, இது புது வாழ்க்கை, புது புருஷன் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. புருஷன் முன்னாடி வந்திருக்கிறோம், அங்கே சபைக்கு வரோன்னா வாம்மா உட்காருங்க சாப்பிடுங்க, அல்லேலூயா, இப்படிதான் போவோம். ராஜ்யம் பார்த்து கொண்டிருக்காது. சபை உயர்த்தப்பட நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வாயை காத்துக்கொள்ளணும். உங்கள் பிள்ளைகிட்ட பேசுகிற வார்த்தையோ உங்களை நியாய்ந்து இருக்கும். இது என்னங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம், வீட்டுக்குள்ளே வீட்டில் நடக்கிறதான் நாளைக்கு வெளியரங்கமாகும். புருஷங்கிட்ட பேசுறது வேறு, பிள்ளைங்கிட்ட பேசுறது வேறு. பிள்ளைங்க புருஷன் அப்படி பேசுறது வேறு, புருஷன் இல்லாதப்போ பிள்ளைங்கிட்ட பேசுறது வேறு, புருஷன் இருக்கிறப்போ பிள்ளைங்கிட்ட பேசுறது வேறு. ஏன்னா இது இப்படியெல்லாம் பேசுகிறாரு பாஸ்டர்னா இதுதான் நடக்கிறது. ஆபிரகாம் பேசுவாளா ஆகாரு சாராள் இப்படி அப்படின்னு, இருந்தாலும் அது குடும்பம் கடிச்சு கொதறிட்டு இருப்பார். ஆபிரகாம் நீ மர்மனையாட்டி, அவள் அஃபிஷியல் பிரான்ச் ஆஃபீஸ் தான், நீ அது மெயின் ஆஃபீஸு. அதை அவளால் உருவாக்கப்பட்டவள் நீ இந்த ஸ்தானத்துக்கு. அது இருந்தாலும் மூத்த பொண்டாட்டி மேலே ஒரு தனி பாசம் இருக்கும், என்ன தான் இது இலசாக இருந்தாலும். அதனால் அங்கே எல்லாத்தையும் மூடின்னு இருக்கிறது வாயெல்லாம். அவரை எங்கே அவரை கவனிக்கணுமோ அங்கே கவனிச்சிருக்கு. இப்போ இது மனசுக்குள்ளே இது இப்படி ஓடுறது. ஆகார் சபையாக இருக்கிறது தவறில்லை. எல்லோரும் அடிமையாக இருந்து சிறைப்பட்டு போய் விடுதலை பெற்று ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம், நல்லது, சந்தோஷம். ஆனால் சாதாரண பரிகாசம் இல்லை இது. உங்கள் சொந்த ரத்தத்திரத்தில் கூட பேசுகிறது பொழுது உங்களை கர்த்தருடைய ராஜ்ய நியாயம் தீர்த்து விடணும்னு சொல்ல வரேன். இந்த இடத்துல கணவனை குறித்து கோல் சொல்கிற மனைவிகள் பிள்ளைகளை வாலிப வயதில் எழுந்திருக்கிறாங்க, உயிரோடே எழுந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு புறஜாதி பொண்ணு வரும், லபக்குன்னு தூக்கின்னு போயினே இருக்கும். புரியுதா சொல்கிறது? நான் காதல் அந்த பேரில் லபக்குன்னு தூக்கிடும். இவன் ஆவி அனல்லாம் போடும், அவன் விட்டா அவன் மாறியே போயிடுவான், ரீகன்வெர்ட் ஆவான் மறுபடியும். அதுதான் ஜபம் கேட்கப்படாது, உபவாசம் கேட்கப்படாது. அந்த நேரத்தில் ஜபத்துக்கெல்லாம் குயில நின்று கொய்ய முறைன்னு கத்தலாம் கேட்காது. நியாய தீர்ப்புது. புருஷன் இருப்பான், பிள்ளைங்களும் இருக்கும், மனைவியும் இருப்பான், பசங்களை வாலிப வயசில் இழந்துருவாங்க. நான் சொல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய குறிப்பு எடுத்தேன், ஆனால் இது ஒன்றுத்துல நிற்கிது. ராஜ்யம் இது சாதாரணமான விதத்தில் எடுத்துக்காது. உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டுரும்.
அவ்வளோதான், அதோடு போனது தான். தேவ தூதன் போகிறப்பவும் பிள்ளை சாக முடியாது, சரி கொஞ்சம் தண்ணி கொடுக்குறேன், தண்ணி எடுத்து கொடுக்குறா, பெரிய ஜாதி ஆக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் பண்ணான். கடைசியில் எகிப்தில் அதை வனத்திலோடு போய் வனவாசியாகவே மாறிட்டான். வனாந்திர வாழ்க்கை. ஒரு வனாந்திரம் எப்படின்னா குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. இந்த எல்ன்ற பார்த்திங்கன்னா அந்த முக்கு தெரியும், 4 திசையும் தெரியும், கண்ணுக்கு பார்வை இருக்கிற வரைக்கும் தெரியும், சுற்றி ஒன்றும் ஈக்காக்கா இருக்காது. அது ஒரு வனாந்திரம். என்ன கூகுளில் போயிட்டு டெசர்ட்னு அடிச்சு பாருங்க, அங்கேயே தண்ணி கொடுத்தார். சரி, அங்கே இருந்தாவது ஆரம்பிக்கலாமா? வனாந்திரத்துக்கு சரி வனவாசி ஆகிட்டோம், அங்கேயாவது யெகோவா தேவனேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா? பிரான்ச் அரிசி மாதிரி. இதோடு உங்கள் சங்காத்தமே வேணாம். வனத்துக்கு போயாச்சு, அது வேறு வனாந்திரம். இது தண்ணி காடு, பொட்டல் காடு. இது இன்னொரு வனாந்திரம் என்னன்னாக்கா பதுக்கித்து நம்ம வாழ்றதே பதுங்கி வாழணும். கொஞ்சம் விட்டா நம்மளை மிருகம் சாப்பிட்ருவோம். மிருகத்துக்கு முன்னே நம்ம போய் அதை சாப்பிட்ணும். இப்போ நான் புறா வேட்டாடுறப்போ என் காலை ஒரு சிங்கம் பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? இது வேறு வனாந்திரம், அது வேறு வனாந்திரம். அந்த சீன் வனாந்திரம், இந்த வனாந்திரம்லாம் நம்ம வாசிக்கிறோம், சீனாய் வனாந்திரம், அதெல்லாம் வேறு. இது அடர்ந்த காடு. நான் இப்போ பயணப்பட்டிருக்கேன் சில ஊழியத்து நிமித்தம், அதனால் தெரியும். சூரியனையே பார்க்க முடியாது, சாயங்காலம் 6 மணி மாதிரி இருக்கும். மரத்தினுடைய நிழலே தெரியாது, அதாவது சூரியனே தெரியாது. இன்னும் சில தூரமாக உள்ளே போக இருட்டாகவே இருக்கும். இதில் மரம் இவ்வளோ ஆடாக இருக்குண்ணே எங்கள் கூட்டு போகணும் சொன்னால், அது குகையா, நம்ம குகை உள்ள இருக்கிறோன்னு. பேசினா எக்கோ கேட்குதுன்னு, எக்கோ வருது, குகை உள்ள இருக்கிறோம் அப்படி நடந்து அப்படியே குகையாயிடுச்சு. பார்த்துங்க, அந்த செடியெல்லாம் கால் வைக்காதீங்க இன்னும். ஏன்? அது ஏஞ்சி அடிக்குமா? நாங்கள் அதிகபட்சமாக கீரை கட்டுதெல்லாம் பார்த்துருக்கோம் எங்கள் வீட்டில். கீரை நம்ம தெரியும் இல்லையா, நம்ம பட்டாணிக்கல்னா தெரியும், அவரைக்காய் தெரியும், பொடலங்காய் தெரியும், கத்திரிக்காய் தெரியும், உலகங்காய் தெரியும், அவ்வளோ. இந்த பட்டாணிக்கலில் டேஞ்சரஸ் அட்வென்ச்சர்லாம் எனக்கு தெரியாது. எப்பா நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம இதுக்கு மேலே ஊழியன் டிவியில் சொல்லிக்கிறேன் நான், நீ வா, டிவியில் பேசி ஒளிபரப்பலாம், நீ வா, இதுக்கு மேலே போக முடியாது. செடி ஏஞ்சி அப்படியே கவிடும். ஒரு படர்ந்துருக்கிற அந்த ஒரு க்ரீப்பர், அதை காலை வச்சா அது ஏஞ்சி அப்படி சுற்றுச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஒரு 20 பேர் வரணும். அங்கே கூப்பிட்டா வருவானே, அந்த லொக்கேஷனை கேட்டால் வரமாட்டான். அது குணா கேஸ் மாதிரி இருக்குது. ஆண்டவர் இல்லை, இது அந்த மாதிரி ஒரு வனாந்தத்தில் அது சாபன்றது எங்கே போய் லேண்டப் ஆயிடுச்சு. கொடூரமான மிருகங்கள், மாமியார் வீடு, நாத்தனார், மச்சனன், கொழுத்தன், மாமனார், மாமியார், அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க நடுவில் போய் நம்மால் மாட்டிக்கிட்டான். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இது ஒரு வனாந்திரம், இது ஒரு வனாந்திரம். நான் சொல்கிறேனே, நான் புறா வேட்டை ஆட போகிறேன், இல்லை காடை வேட்டை ஆட போகிறேன், இங்கே சிங்கமும் ஓனாயும் நிற்கிது காலக்கவை. அந்த மாதிரி இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும், வயிறை பார்க்கணும். இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை நான் ஒரே மனுஷனாக சந்திக்கிறேன், ஒரே மனுஷாக சந்திக்கிறேன். ஏன் தேவையா உனக்கு? ஒழுங்காக வாயை மூணு வந்துருக்கலாம்ல. வாயால் வனாந்திரம். நீங்கள் இந்த எலியாக இருந்த வனாந்திரம்லாம் அது விசுவாசிகளுக்குரிய வனாந்திரம். இப்போ புரியுதா? வனாந்திரத்தில் விசுவாசிகளுக்கு வனாந்திரம். ஐயா என்ன சொல்கிறது, தண்ணீர் வேணும்னா வருது தண்ணீர், கண்ணீர் விட்டால் தண்ணீர் வருது, அப்போ காகங்கள் மூலம் வருது. இது ஒரு மாதிரி பாலிஸ்ட்டு வனாந்திரம். நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டரு, தெரிஞ்ச ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஒய்ஃப்காக சொல்லு, நல்ல என் வீடு சம்மந்தம் இல்லாத சொல்கிறேன். கிறிஸ்துவ ஃபிசியோதெரபிஸ்ட்டு, கிறிஸ்துவ டாக்டரு, தெரிஞ்ச விசுவாசிங்க அட்மிட் பண்ணதும் டிஸ்சார்ஜ் பண்ண வரைக்கும் அல்லேலூயா சோத்திரம். அந்த மாதிரி அது அடக்க ஆராதனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும், இல்லை நல்ல ஆராதனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும், என்ன பாஸ்ட்டுக்கு அடிபட்டுச்சு அந்த மாதிரி இருக்கும். இது டோட்டலாக முடியாமல் அங்கே வேறு அப்படின்றது கவர்மெண்ட் நர்ஸு. நான் யாராக்கும் நான் யானானா ஐவர் அந்த நேரம் லைனில் பா அழுவா கத்தினாடி எப்படி இருக்கும் இந்த வனாந்தரம். அந்த மாதிரி வனாந்தரம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வித்தியாசம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆள் தெரிஞ்சால் போச்சு, நேராக கூட்டு போயிடாங்க, தரத்தரம் எடுத்துன்னு போய் ஃபஸ்ட் டைம் உட்கார வச்சுருவாங்க. நம்ம ஆள் வந்துடுங்க, தெரில நம்ம போனால் பின்னாடி லாடு மாதிரி வர, நம்மளே சொல்லுவோம் லாடு மாதிரி வர அப்படின்னா, ஐயாவது கொய்யாவது அப்படின்னு. சரி, மணி மேக்ஸ் மெனி திங்ஸு. அந்த மாதிரி இந்த வனாந்திரம் தப்பிச்சிக்கலாம்.
கர்த்தரால் அனுமதிக்கப்படுற சோதனை. கர்த்தரே வழி கொடுக்குறார். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஏதோ அற்புதம் நடக்குது, யாரோ கொடுக்குறாங்க, எடுக்கிறோம், அப்புறம் நம்ம திருப்பி தரோம். இந்த மாதிரி இது ஒரு மாதிரி போயிடும். சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் இப்படி போயிடும். இது அப்படி கிடையாது. இது கிரயத்தை செலுத்தி நான் வாங்கின்னு வந்திருக்கேன், வாங்கின்னு வந்திருக்கேன். பிரச்சனையே இல்லை, புருஷன் ஒன்றி தான் பிரச்சனை. அல்லேலூயா சோத்திரம், அந்த வனாந்திரம் கொஞ்சம் நேரம் அப்புறம் சரியாயிடுவான். இது வனாந்திரம் எப்படின்னா மாமனார் மாமியார் மச்சினி அப்புறம் அவங்க கூட பிறந்தவங்க, மாமியார் கூட பிறந்தவங்க, அப்புறம் அது ஒரு குழுவாக வந்துடுவாங்க, ஒரு 50 பேர். நடுவில் ஒரு பொண்ணு இல்லை, அதாவது மருமகனும் சிக்கிட்டான். எப்படி இருக்கும்? எல்லாம் சேர்ந்து ஏகமித்து ஒரு அநியாயத்தை நியாயமாக பேசும். நல்ல மொடா குடிக்காரன், அவன் 14 இயர்ஸ்லும் குடிக்கிறான், 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து குடிக்கிறான் ஒருத்தன். 35 வயசில் தகராறு உச்சகட்டத்துக்கு வந்துடுச்சு. மொத்த குடும்பம் அந்த பொண்ணு அழுவுது, பாஸ்டர் இந்த மாதிரி எப்போ பார் குடிச்சுட்டே இருக்கிறாரு, இந்த கிரைஃப் வாட்டர் விட்டினாங்களா மதுபானம் விட்டினாலான்னு தெரில, இந்த வீட்டில் குழந்தையில் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் 50 பேர் சேர்ந்து ஏகமித்து சொல்கிறாங்க. நல்ல இது எல்லாருக்கும், எனக்கும் தெரியும், 14 வயசுல குடிக்கிறவன், உலகத்துக்கு தெரியும், தெருவுக்கு தெரியும், சந்ததி எல்லாருக்குமே தெரியும், குடிகாரன் தான் ஐடென்டிட்டியே. எல்லாம் சேர்ந்து 50 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க, பாவி படுபாவி குடிகாரனாவே மாற்றிட்டான்னு. அது உலகத்தில் அத்தனை கெட்டவா திண்டிட்டுச்சு அந்த பொண்ணு. பாருங்கள், அசிங்கசியமாக வேறு பேசுகிறா, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு முன்னாடி இப்படி பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. அவள் எல்லாத்தையும் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா. பக்கத்தில் இருக்கிற என்னென்ன கிடைக்குது எல்லாத்தையும் தூக்கி போடுறா லேக்கியவன் மாதிரி. அதில் ஒன்று சொல்லிட்டு அவளுக்கு பேய் பிடிச்சிது, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு இன்னும் ட்ரிகர் பண்ணி விடுது. எப்படி மாட்டினேன்னா லவ் பண்ணேன், அப்போ சாவுன்னு. நீயே தானே தேடின, ஏமாத்தியெல்லாம் கட்டல. முதல்ல இதமாக திருத்தலான்னு சொல்லி தான் வந்திருக்கிறாங்க. அது கட்சியில் அவன் கடைசி சண்டை எதுக்கு சண்டை, நீ ஒரு டம்ளர் குடி அப்படின்ட்டான். நீ ஏன் குடிகாரன்னு சொல்கிற, நீ ஒரு டம்ளர் குடி, அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னா. இது அதில் கோவன்ட்டு என்னை பார்த்து குடிக்காரின்ற இது. ஆனால் அவனை குடிகாரன் திட்டிருக்கா, அவன் நாளைக்கு நம்மளையும் குடிகாரன் தான் திட்டுவாங்க அப்படின்னு. அதுக்கு அதில் ஒரு வயசான பாட்டி வந்துச்சு, அப்படின்னா சொல்லக்கூடாது சொல்லிட்டான். புருஷனுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னுச்சு. இது ஃபேமிலியே வேறு. இது அல்லேலூயா சோத்திரம் குடும்பம். இது அங்கே பார்த்தா குவார்டரு ஆஃப்னு போயின்னுக்குதுங்க. குடும்பம் உட்காந்து குடிக்கிற குடும்பம். அது கவுச்சி செய்கிறப்பெல்லாம் குடிக்கிறாங்க. எடிக்கோ ஒரு நாள் கவுச்சி செய்வாங்கன்னு பார்த்தா டெய்லி கவுச்சி செய்கிறாங்க, டெய்லி குடிக்கிறாங்க. அது வேறு கல்ச்சர், நம்மளுக்கு தேவையில்லாதது. உனக்கு எதுக்கு இந்த வேலை, சியோன் குமார்த்தி நீ போகலாமா? எப்படி இதெல்லாம் வேலண்டைன்ஸ் டேயில் பார்த்தோம். அப்போ இவர் பார்த்துருக்குறார். எல்லா குடிக்காரனும் ஆடிலாம் வரமாட்டான் ஒரு பொண்ணை பார்க்குறப்போ. இங்கே அப்படிலாம் ஆடிலாம் வரணும், குவைட்டாக, அது ரொம்ப டீசெண்டாக தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வரணும்னு அப்படி வருவான். இது பாவம், இது அனாதையாக போய் மாட்டி இதை சொல்ல, இது மாதிரி வனாந்தரம் போய் மாட்டிக்கும். கல்யாணாச்சா ஆச்சு, குழந்தை இருக்கா இருக்குது, ஆனால் இது எல்லாமும் இருக்கும். சிங்கம் புலி எல்லாம் கரடி எல்லாம் இருக்கும் வீட்டில். பவுல் சொல்கிறார்ல, சிங்கத்தின் வாயில் நான் மீட்கப்பட்டேன், அது ஊழியத்தில் வர கரடி, ஊழியத்தில் வர இது. தாவீது கரடி வந்து சிங்கம் வந்தது, அதெல்லாம் அழிச்சிட்டேன், கொண்டுட்டேன். தேவனுடைய செய்கை அது. நம்ம இருக்கிற இடத்துல தேடி வருது, நம்ம போட்டு தள்ளிட்டு போயின்னே இருக்கலாம். நம்மளே தேடின்னு போனாக்கா முதல்ல அப்படி தான் இருக்கும் ஆரம்பம். இனிமையாக தான் பேசுவாங்க எல்லாம். ஏட்டோனை போய் சோடா வாங்கி பண்ணுவானா, வாட்டர் பாக்கெட் வாங்கி பண்ணுவானா. குடிக்காரன் எப்படி லவ் பண்ணுவான், எனக்கு யாரும் இல்லை அனாதை, ஐயோ இந்த மாதிரிலாம் ஒரு அனாதைக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன்னா வருவாங்க எல்லாம். எடுத்தோடனே போயிட்டு உனக்கு என்ன தகுதி இருக்குது என்ன லவ் பண்ண நான் கேட்பான். நான் ஏழை, நான் அது எப்படியோ அவளை சிம்பத்தி மர்சிலாம் க்ரியேட் பண்ணி அவனை அப்படியே வழிக்கு உழ வச்சு, அதாவது மனசில் பேசுகிற பேச்சில் அவன் நித்திரை இல்லாத பண்ணி அவன் நினைவாக இருக்க வச்சு. அதான் அந்த இவன் பண்ணுறால தீனாளுடைய சீகே மன்னன் மனதுக்கு இன்பமாக பேசினான். கல்யாணத்துக்கு அப்புறம் துன்பமாக பேசுகிறான், பேசியே துன்பமாக இருக்குது. இருக்கிறத செத்து போனால் நல்லாயிருக்கும். அப்போவும் அவன் என்ன சொல்லுவான், செத்து தோலன்னு தான் சொல்லுவான். இன்னொரு கல்யாணம் பண்ணின்னு இன்னொரு பொண்ணை நான் வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறேன். இது வனாந்தரம், பார்த்துக்கொள்ளணும். உங்களை இந்த பேச்சோடு இங்கேயோ நிற்காது. எப்பவுமே எதுனா பிரித்து விட்ருவாங்க. நிறைய பேர் பெரிய மனுஷங்களாம் சேர்ந்து கல்யாணத்தை பிரித்து விட்ருவாங்க. அப்புறம் அந்த பெண் சந்திக்கிற இடத்த தான் நான் சொல்வேன். இந்த ஒரு கலவாளி மௌனம் வானான்னு சொல்லிட்டு போகிறேன், ஊரில் இருக்கிறவங்களாம் உன்னை வேறு மாதிரி பார்ப்பான். கையில் பணம் இருக்கிற வரைக்கும் கூட இருக்கிற ஜனங்களாம் சாப்பிட்ருவாங்க. இந்த நஷ்டீட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, சில தான் விவாகரத்து ஒழிஞ்சா போகுது சனின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்புவாங்க. அது ஒரு அமௌண்ட் இருக்கும். அது காணாத குடும்பம் இருக்குது இல்லையா,
அவளை கறி விருந்தோட வரவேற்றுக்குவாங்க. ஏண்டி இந்த மாதிரி வாழை வெட்டியாக வந்தான்னு கேட்க மாட்டாங்க. இப்போ வர பணமும் சேர்ந்து வரது பரவாயில்லன்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு பணம்லாம் போயிடும், பெற்றவங்களும் செத்துருவாங்க, சிப்ளிங்ஸ் எல்லாம் அந்த பணத்தில் செட்டில் ஆகிடுவாங்க. இதுதான் ஒன்றா இல்லாத வித்தவுட்டாக போயிடுச்சு பாவம். இது கல்யாணமும் ஆகாது, பயம் இருக்கும் இல்லையா. இப்போ தான் ஒருத்தங்கிட்ட தான் வந்தோம், இன்னொருத்தன் சிங்கம் புலி மாதிரி தான் எல்லாம் தெரியும். ஒரு வாட்டி நாய் கடிச்சா எந்த நாய் பார்த்தாலும் பயமாக இருக்கும். ரோட் நாயாக இருந்தாலும் சரி, விலை உயர்ந்த நாயாக இருந்தாலும் சரி, 50,000 நாய் குட்டியாக இருந்தாலும் சரி, நாய்கடி தானே. ஒரு ஆணால் பாதிக்கப்பட்டா அடுத்தது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறது ரேர். அப்படின்னா அது முன்னாடியே பிளானிங் எதுனா இருக்கும், வேறு எதுனா அஃபேர் இருக்கும். கல்யாணம் அப்போ படிக்கிறப்போ லவ் பண்ணேன், அகெயின்ஸ்ட் மை விஷஸ் கல்யாணம் ஆச்சு, இன்னும் அந்த காதலன்னு தொடர்ந்துன்னு இருக்கிறான். இந்த ஸ்டோரியெல்லாம் இருக்கும். டக்குன்னு செட்டில் ஆகிறான்னா இல்லை ஒரே மட்டும் சீ வானாம் போ சனியன்னு சொல்லிட்டு போய் வேறு ஒன்று கல்யாணம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதும் இருக்குது என்ன. ஆனால் கூடுமான வரைக்கும் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரேஷியோ அதெல்லாம் கம்மி, இதுதான் அதிகம். நான் சொல்கிறது எல்லாம் போய் அந்த சிப்ளிங்ஸ்லாம் சூழ்ந்துக்கின்னு அந்த மேட்ச்சில் கேட்ச் பிடிச்சிட்டாங்களே, அந்த பிளேயரை சுற்றி வருவாங்கல்ல எல்லோரும் வந்து, அது மாதிரி எல்லோரும் வந்து கட்டி அனுப்பிச்சி பரவாயில்ல நாங்களாம் இருக்கோம் கவலைப்படாத, கேஷை டேரெக்டாக கொடுங்கலாம் கேட்க மாட்டாங்க. வா எங்கள் வீட்டில் இரு, உங்கள் வீட்டில் இரு, நான் இன்னும் எப்படி தாங்குகிறார்கள்வாங்க. அதுக்கேற்ற ஊழியக்காரங்களாம் வருவாங்க. வீடே ஒரு மாதிரி அமர்க்கலமாக இருக்கும். புதுசாக ஒரு பணம் வந்திருக்குல்ல, கணிசமான தொகை. அந்த பணம்லாம் இந்த வீட்டில் பெருசுங்கெல்லாம் டிக்கெட் வாங்கினோன்னே இதுங்க தனியாக இருக்கிறப்போ அவங்கெல்லாம் செட்டில் ஆகிடுவாங்க இந்த பணத்தில். அப்புறம் கடைசியில் அப்புறம் எப்போ போகிற, எங்கே போகிற, இங்கே இருந்தால் என்ன அர்த்தம், வீட்டில் இட பற்றாக்குறை வந்துடும். அப்போ தான் யோசிப்பாங்க, ஆண்டவரே நான் எங்கேருந்து வந்தேன், இதுக்கு நான் அவனே எவ்வளோ மேல். யார் புது மனுஷன், தேர்ட் பர்சன் ஒருத்தன் புருஷன், அவன் எதாவது திட்டினான், அன்றைக்கி கோச்சின்னு வந்தது தான். அவனும் விட்டா போதும் காசு கொடுத்தா அனுப்பிச்சி விட்டான். இப்போ அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது, வயசும் போயிடுச்சு. என்ன செய்வது? நீ ஆகார், நீ வனாந்தரில் தான் இருக்கணும். அந்த கோவத்தில் தான் நம்ம என்ன பண்ணிச்சு, எகிப்து தேசத்தால் ஒரு பொண்ணை பார்த்தே கல்யாணம் பண்ணிடுச்சு இஸ்மவேலுக்கு. இஸ்மவேலுக்கு வேறு ஏற்றி விட்டுருச்சு, உனக்கு வர வேண்டிய தசபாகம் சேஷ்ட புத்திர பாகம்லாம் உன் தம்பிக்கு தம்பிக்கு போயிடுச்சு. ஈசாக்கெல்லாம் இல்லை, முதல்ல வாரிசு நான் தான். இது நிறைய பேர் சொல்கிறாங்களே ஜெயலலிதா வாரிசு நான் தான், அந்த மாதிரி சொல்லிச்சு. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு பிறந்தவன் சொல்லிட்டு யூடியூப்பில் வரவங்க, அந்த நான் எம்ஜிஆருக்கு தான் புள்ளன்ற வார்த்தை. ஒன்று சிவப்பாக குண்டாக்குது ஒரு அம்மா, அது எனக்கு ஏடிஎம்கேல சீட்டு வேணும்னு. நான் தான் அம்மாவோட பொண்ணுன்னு வாரிசு கட்சி அடிப்படை உறுப்பினர் அட்டையெல்லாம் வச்சு காட்டி உள்ளவருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு நீ தாண்ட ஆப்பிரகாம் வாரிசு, அம்பிட்டு சொத்து உனக்கு தான். அதெல்லாம் அந்த படுபாய்ங்கெல்லாம் ஃப்ராட் தனம் பண்ணி 420 வேலை பண்ணி எடுத்துக்கிட்டானுங்க. அப்படி சொன்னானே, அதனால தான் நான் இங்கேயே கல்யாணம் பண்ணியிருந்தேன், நம்ம ஜாதியிலே கல்யாணம் பண்ணலாம், நம்ம பொண்ணே ஒருத்தி இருக்கிறா. எகிப்து தேச கல்யாணம் பண்ணி அவன் வில் வித்தையில் அவன் ரொம்ப, நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப ஷார்ப் ஆகிட்டான்னு. அது என்ன ஷார்ப்புனா இதான், நான் புறா சுடுறேன்னு போய் என் காலை ஏதோ ஒரு மிருகம் கடிச்சு தின்றக்கூடாது, இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். அதில் தான் வில் வித்தையில் ரொம்ப ஷார்ப் ஆகிட்டான். நான் சொல்கிற வனாந்தட்டில் ஈக்காக்கா இருக்காது, ஒன்றும் சுடவெல்லாம் முடியாது, அம்பு வச்சு சுற்றின்னு தான் இருக்கணும், குடிக்க தண்ணி இருக்காது. இது அப்படி கிடையாது, பழத்தை சாப்பிட்லாம். பழம் சாப்பிட்டு பொறிக்கிறப்போ டக்குன்னு அங்கே ஒன்று போட்டுரும் நம்மளை நாகராஜா, அதையும் பார்க்கணும். ஏன்னா அங்கே ஸ்னேக் இருக்கும், அதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். அந்த வீரப்பன் நிலன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன எங்கே இருக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. மரம் வெட்டி வைத்தான் நான் சொல்லலை, இஸ்மவேல் வனத்தில் ரொம்ப ஷார்ப்பான ஃபெலோ. எங்கே காலை வச்சா எங்கே புதக்குழி இருக்குன்னு தெரியும், எங்கே காலை வச்சா எங்கே கை வச்சா அரணை பாம்பு பூரம் எல்லாம் இருக்குன்னு தெரியும். பதமாக அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுவான். எத்தனையோ பேர் பனைமரம் ஏறன்னு போய் எங்கள் பாம்பை 10 விட்டு செத்தவங்களாம் இருக்கிறான். ஏறிடுவாங்க எப்படியோ யூடியூபுக்கு இப்படியே பார்த்து. அங்கே போனோன்னு ஒன்று சுண்ணும், அங்கேருந்து விட்டான் ஒருத்தன், அவ்வளோதான். அதெல்லாம் நீ தேடுற கேஸா ஏதோ ஒரு ஜோரில் அது எல்லாம் நம்ம இஸ்மவேல் ரொம்ப ஷார்ப். பாம்புக்கு இவனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எந்த மிருக ஜீவன் இருந்தாலும் தெரியும் எது நம்ம சாப்பிட்றோம் எது நம்ம சாப்பிட்லான்னு தெரியும். நம்ம சாப்பிட போய் அதான் இறை தேடி இறையாகிற கேஸ் எத்தனை இருக்குது, வேலைக்கு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நாசம் போடுறோம். அந்த மாதிரி இறை தேடி இறையாமல் இருக்கிறதுல தான் வனத்தில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன், வன வேட்டையிலே சிறந்தவன். அவர் தான் ஏசாவுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். ட்ரைனிங் சும்மா இல்லை, உன் உயிரை நான் வாட்டி காப்பாற்றுறேன் தம்பின்னா அங்கிள்ன்ற போகிறான், நான் உன் சொந்தக்காரன்றானோன்னு அப்படியா இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. இதுவும் ஃபெயிலு. இந்த டுட்டோரியல் வாசிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அன்பாக இருப்பாங்க.
10th ஃபெயில் ஆகி 12th ஃபெயில் ஆகி அந்த காலத்து டுட்டோரியல் இருக்கும் 6 மாதம் கழிச்சு தான் அக்டோபர் எழுதுவாங்க. இப்போ தான் அடுத்த மாதமே எழுத வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சைக்கிள் எடுத்துன்னு லவ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டுட்டோரியல் வாசிக்கலாம், லவ் பண்ணுங்க. 10th ஃபெயில் ஆன பொண்ணும் 12th ஃபெயில் ஆன பையனும் லவ் பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? அதில் ஒரு 36 மார்க் வந்தால் போதும் பாஸ் ஆகிறதுக்கு. இந்த தோத்தாங்குடிங்கெல்லாம் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இது இஸ்மேலும் தோத்தாங்குடி, இதுவும் தோத்தாங்குடி. அவனுக்கும் சேஷ்டபுத்திர பாகம் எழுந்துட்டேன், அவனும் சேஷ்டபுத்திர பாகம் எழுந்தவன். ரெண்டும் சேர்ந்துக்கின்னு இது துக்கம் அதுக்கிட்ட பேச. ஆனால் வயசு பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கும். பெரியப்பா வயசின் படி பார்த்தா பெரியப்பா ஏசாவை எப்படி தூக்கணுமோ தூக்கியாச்சு. குடும்பத்துக்குள்ளே எப்படி வந்து காட்டுறான் பாடுறான்னு இஸ்மேல் வந்து தான் ஏசா எல்லாருடைய பார்வைக்கும் ஆகதுன்னு போயிட்டு. இப்போ அதில் டாப்பிக்கு எப்படி இஸ்மவேல் இந்த மாதிரி ஆனா, எப்படி ஆகார் எழுந்தா, அப்படிதான் இன்றைக்கி இது வரைக்கும் சாயந்தரம் மீதியான காரியங்கள்லாம் பார்ப்போம். வாயால் பிரச்சனை எல்லாத்தையும் எழுந்துருவோம். ஒரே நிமிஷம் போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும், கர்த்தரை எழுந்துருவோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கர்த்தர்கிட்ட ஒரு இஷ்டம் ஒருத்தன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லி வந்த தேவதூதர்கிட்டே வாங்கிட்டின்னு போயிட்டான் அவன் ஒருத்தன். சாயங்காலம் பார்ப்போம், கண்ணில் முடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இறங்க வீராக பேசின கிருபைக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்து போடும், கோணான வழியில் செவ்வாக்கி போடும், மார்பள சந்தை விட்டு விலக்கி ரட்சித்தரும். தேவரீர் இறங்கும், காத்துக்கொள்ள கிருபைத்தார். ஏசுல தெளிக்கிறோம், ஏசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல வாழி மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தம் நினைக்கும் நம் அனைவருக்கும் சதா காலம் சொல்ல பரிசுத்தம் கூடி இருப்பதாக. ஆமென்.